நூற்றுக்கு 100 பியோவானவங்க என்று அல்லாஹு தஆலா செலக்ட் பண்ணி நபிமார்கள் என்று அதிலிருந்து இன்னும் 25 அல்லாஹ் மீண்டும் செலக்ட் பண்ணி அந்த 25 நபிமார்களுடைய பெயர்களையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி அதிலிருந்து மீண்டும் 5 அல்லாஹ் புறக்கி எடுத்து உலுல் அஸும் உறுதிமிக்க நபிமார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி அதில் ஒரு முத்தாகத்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தார். அப்போ நேற்றைய செஷனில் நிறைய படிப்பினைகள் இருந்துச்சு. முதலாவது அல்லாஹ்வுடைய செலெக்ஷனை பார்த்தோம். ரெண்டாவது சாரா அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவுடைய பவர். 6 செகண்ட் 6 துஆக்கள் மாறி 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 கேட்கும் பொழுது அல்லாஹ் எப்படி உடனே கபூலியத் செஞ்சான் என்ற ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவுடைய கபூலியத். அடுத்தது பார்த்தோம் ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பொறுமைக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் கிட்டத்தட்ட 20 நபிமார்களுக்கு தாயான அவங்களோட பரம்பரையில் கிட்டத்தட்ட 20 நபிமார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி 20க்கும் மேற்பட்ட நபிமார்களுக்கு உம்மவாக அவங்களோட பரம்பரையில் அல்லாஹு தஆலா சாரா நாயகியுடைய பொறுமைக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். இன்னொன்று பார்த்தோம் அல்லாஹ்வுடைய கதிர் ஒரு நாளும் தப்பாது. அதுக்கு 2 சம்பவங்கள் பார்த்தோம். ஒன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கணும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பரம்பரையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுக்கணும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகம் தண்டுள்ள அந்த ஸ்பெர்ம் சாரா நாயகியுடைய கற்பத்தின் மூலமாக வர முடியாது. ஹாஜர் என்ற பெண்ணுடைய கற்பத்தினால தான் இஸ்மாயில் நபி வரணும். அவங்களோட வம்சத்தில் தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரணும். ஆனால் ஹாஜர் எங்கேயோ ஒரு கொடுங்கோல் அரசனுடைய அடிமையாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஹிக்மத் எங்கிருந்து எங்கே கொண்டு சேர்த்தான் என்பது முதலாவது. ரெண்டாவது பார்த்தோம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பா அப்துல் முத்தலிப் அவங்களோட நேர்ச்சை 10 ஆண் குழந்தைகளை தரணும், ஜம்சம் கிணறை கண்டுபிடிக்கணும், அதனால ஹாஜிகளுக்கு நீர் விநியோகிக்கணும். அப்படி நடந்தால் ஒரு பிள்ளைய குர்பான் கொடுப்பேன், அறுத்து பலியிடுவேன் என்று எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால அறுக்கிறதுக்கு துண்டு போட்டா அப்துல்லா, மீண்டும் துண்டு போட்டா அப்துல்லா, மீண்டும் துண்டு போட்டா அப்துல்லா. அறுக்க கொண்டு போகும் பொழுது ஒருத்தர் சொல்றாரு, அறுத்தடவான பிள்ளைய என்ன செய்யுங்க 10 ஒட்டகமா அப்துல்லாவான்னு எழுதினா அப்துல்லா, 20 அப்துல்லாவா அப்துல்லா, 30 அப்துல்லாவா அப்துல்லா, 40 ஒட்டகங்களா அப்துல்லாவா அப்துல்லா, 50 60 70 80 90 ஒட்டகங்களா அப்துல்லாவா அப்துல்லா என்ற துண்டு தான் வருவது. அறுக்கணும் அப்துல்லா. 13வது தடவை போட்ட துண்டு தான் இல்ல 100 ஒட்டகங்களை கொடுத்தா போதும் அப்துல்லா ரிலீஸ். ஏன்னா அப்துல்லா அறுக்கேலா 12 முறை துண்டுல அவங்களோட பேர் வந்தாலும் அறுக்கேலா. ஏன்னா இவங்களோட வம்சத்துல தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரணும். எனவே அல்லாஹ்வுடைய கதிர் ஒரு நாளும் தப்ப முடியாது. இதனால தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அன இப்னு தபீஹை, 2 அருப்புகளுடைய புள்ள நான் என்று சொல்லி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. 2 அருப்புடைய புள்ளனா. முதலாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கிறதுக்கு கத்தியை வச்சாச்சு, அறுத்தாச்சு, ஆனா அறுபடையல. அல்லாஹ்வோட முடிவு இவங்க அறுபட்டா எப்படி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரு. ரெண்டாவது நபி அவங்களோட வாப்பா அப்துல்லா அறுக்கிறதுக்கு 13 முறை சீட்குலுக்கி பார்த்து 12 முறையும் இவர் அறுக்கணும் என்று ஆனாலும் அல்லாஹ் பாதுகாத்தான். இதனாலதான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அன இப்னு தபீஹை, 2 அறுப்புகளுடைய புள்ள நான் என்று சொல்லுவாங்க. இப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாப்பா அப்துல்லாவை அல்லாஹ் பாதுகாத்தான். இப்ப அப்துல்லா அவர் பெரியவராகி அவர் திருமணம் முடிக்கிற வயசு வந்துருச்சு. அப்துல்லா என்ன செய்வாரு, ரோடால போற நேரம் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்மணி அவரை கூப்பிடுவோம். ஒன்று திருமணம் செய்யறது கூப்பிடுவோம். திருமணம் என்று நாங்கள் வச்சுக்கணும், நிக்காஹுக்கு கூப்பிடுவோம். என்ன கல்யாணம் முடிங்களே முடிக்கலாம். ஏன்னா அப்துல்லாவும் ஆமினா அம்மையாரும் சேர்ந்துதான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கணும் என்றது அல்லாஹ்வுடைய நியதி. ஒவ்வொரு நாளும் கூப்பிடுவோம். இவங்களோட மனம் போக இயலாம், அல்லாஹ்வுடைய கதிருக்கு மாற்றமாக போக இயலாது.
இப்போ நிக்காஹ் ஆமினா அம்மையாரோட நிக்காஹ் நடக்குது. கல்யாணம் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே கல்யாணம் முடிஞ்ச செய்தி இந்த பொம்பளைக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் என்ன நிக்காஹ் செய்யுங்கன்னு சொல்ற பொம்பளைக்கு இந்த அப்துல்லா ஆமினா அம்மையார திருமணம் முடிச்ச செய்தி தெரியாது. அடுத்த நாள் இவர் ரோட்ல போகும்பொழுது அந்த பொம்பளை கூப்பிடுது. இவருக்கு ஆச்சரியம், எனக்கு கல்யாணம் முடிச்ச செய்தி இவருக்கு தெரியாதும் தான், வளமையா என்ன கல்யாணம் முடிங்கன்னு சொல்ற பொம்பளை இப்ப கூப்பிடுறாரு. இவர் கேட்டாரு, ஏன் நீ கூப்பிடல? அவர் சொன்னா, இவ்வளவு நாளும் உங்களோட முகத்துல ஒரு பேரொளி பிரகாசம் எழுந்துச்சு, இந்த கதையில் எங்க அந்த பேரொளி அன்னை ஆமினாவுடைய கற்பத்தில், இந்த பேரொளி அன்னை ஆமினாவுடைய கற்பத்தில். இப்ப ஆமினா அம்மையார் பிரெக்னன்ட் ஆகி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பெற்றெடுக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு 50 நாள். உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் பிறக்கிறதா, நாங்க பிறந்தேன், நீங்க பிறந்த எங்களோட பிள்ளைகள். உலகத்தில் பிறந்த கோடிக்கணக்கானவர்களுடைய பேர்த் மாதிரி அல்ல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர்த். இது டோட்டல் டிஃபரண்ட். நானும் நீங்களும் பிறக்க போறோம் என்ற செய்தியை என்னோட உண்மைக்கு 9 மாசத்துக்கு முந்தி தெரியும். மெடிக்கல் ரிப்போர்ட் டாக்டர் சொன்ன இதுக்குள்ள கிடைக்க போகுது, 4 மாசம் ஆவின பிறகு சொன்ன ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாண்டு ஒரு 9 மந்த்ஸுக்கு முன்னாலதான் அறிவிப்பு செய்யப்பட்டது. ஆனா இப்படி ஒரு நபி பிறப்பாரு, இப்படி ஒரு புள்ள பிறப்பாரு என்றத அல்லாஹ் பல வருஷங்களுக்கு முன்னால இன்ஜீலையும் தௌராத்லையும் சொல்லிட்டான். மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல் அல்லாஹ் சொல்லிட்டான். இப்படி ஒருத்தர் பிறப்பாரு என்ற செய்தியை பல வருடங்களுக்கு முன்னால அல்லாஹு தஆலா அவனுடைய வேதங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு பேர்த் தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர்த். இப்ப ஆமினா அம்மையார் பிள்ளைய பெக்கிறதுக்கு ரெடியா வராங்க. பிஃபோர் 50 days 50 நாள் இருக்குது. 50 நாளைக்கு முன்னால் அல்லாஹ் சைலண்டா எங்கேயோ ஒரு மூலையில நானும் நீங்களும் பிறக்கும் வரைக்கும் குடும்பத்துக்கு மட்டும்தானே தெரியும். இவர் பிரெக்னன்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறான். இப்படி ஒரு சைலண்டான பேர்த் அல்ல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர்த். 50 நாளைக்கு முன்னால் முழு வேர்ல்டையும் அல்லாஹ் திருப்பினான், மக்காவின் பக்கம் திருப்பினான். முழு வேர்ல்டுடைய பேசு பொருளும் அன்றைக்கு மக்கா. அந்த ஒரு மாச காலமாக முழு வேர்ல்டுடைய பேசு பொருளும் மக்கா மக்கா மக்கா. முழு வேர்ல்டுடைய கவனத்தையும் அல்லாஹ் திருப்பினான் மக்காவின் பக்கம். இம்பாசிபிள், நடக்க இயலா, சாத்தியம் இல்லை, சயின்ஸ்லையும் இயலாது, நடக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு பிஃபோர் 50 days அல்லாஹ் நிகழ்த்தி முழு வேர்ல்டுடைய கவனத்தையும் மக்காவின் பக்கம் திருப்பினார். முழு உலகமும் கண் புருவத்தை உயர்த்தி ஆச்சரியப்பட்டு இது எப்படி சாத்தியமாகும், ஏழுமா என்று முழு உலகமும் பேசக்கூடிய ஒரு இன்சிடென்ட் அல்லாஹ் ஏற்படுத்தி. அதுதான் அப்ரஹாமினுடைய யானை பண்ணாங்க. நானும் நீங்களும் ஈமான் கொண்டதுனால லேசா நம்புறோம். அந்த நேரம் உலகத்துல ஈமான் கொண்டவங்க இல்லை. இது எப்படி சாத்தியம்? இது ஒரு சின்ன குருவி குஞ்சு பெண்ணாம் பெரிய யானைப்பட 50க்கும் மேற்பட்ட யானை படையோட காபாவை நெருங்குது உடைக்கிறதுக்கு ஒரு சின்ன சிட்டுக்குருவி சொண்டுல ஒரு கடலை மணி, ஒரு கடலோட சைஸுக்கு ஒரு கல்லும், 2 காலில் ஒரு கடலை மணி சைஸுக்கு ஒரு கல்லும், அது இழுத்து வீசி அடிக்கல, சும்மப்படி போட்டது கீழே விழுந்துச்சுது, எல்லாம் அழிஞ்சு நாசமா போச்சுது. இது எப்படி சாத்தியமாகும்? நம்பேலாது. முழு உலகமும் பேசுது. காபாவை அல்லாஹ் இப்படி பாதுகாத்தான், இல்லம் அல்லாஹ் இப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறான் என்றதை முழு உலகமும் பேச வச்சான் அல்லாஹ். ஏனென்றா இங்கதான் இந்த உலகத்தினுடைய முத்து, the bird of the world இங்கதான் பிறக்க போகுது. 50 நாளுல டெலிவரி, எல்லாரும் நீங்க பாருங்க என்று எல்லாருடைய கவனத்தையும் அல்லாஹ் திருப்பினான் மக்காவின் பக்கம். எல்லாரும் உலகத்திலேயே பேசுகிறோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பெற்றெடுக்கிறதுக்கு ஆமினா அம்மையார் ரெடியாகுறாங்க. முஹர்ரமுடைய மாதம் பிறக்குது, சஃபருடைய மாதம், ரபீஉல் அவ்வல் மாதம், இன்னைக்கு 2வது மாதம். இதே போல ஒரு ரபீஉல் அவ்வல் மாதம் 9வது நாள் திங்கட்கிழமை அதிகாலையில், அதாவது இங்கிலீஷ் கேலண்டர் படி, கிரிகோரியன் கேலண்டர் படிக்கு கிபி 571 ஏப்ரல் மாதம் 20th அல்லது 22nd மண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாலையில நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு ஹாஷிம் பள்ளத்தாக்குல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்குறாங்க.
பிறக்கிறதுக்கு 50 நாளைக்கு முன்னுக்கே முழு உலகத்தையும் அல்லாஹ் ஒரு 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 உலுக்கி எழுதுட்டான். உலகமும் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பெற்றெடுக்கும் பொழுது அன்னை ஆமினா அம்மையாருடைய உடம்பிலிருந்து ஒரு பேரொளி வெளிச்சம் வெளியாகும். அதுல ஷாமுடைய கோட்டைகள் அப்படி பளிச்சென்று விளங்குது. ஷாமுடைய கோட்டைகள் சைலண்டா பிறக்கிறதுக்கு 50 நாளைக்கு முன்னுக்கு இருந்தே முழு உலகத்திலேயும் மக்காவை பேசுபொருளாக்கி பிறக்கும் பொழுது இன்னும் சில நிகழ்வுகள் அல்லாஹ் ஏற்படுத்துறான். கிஸ்ரா மன்னனுடைய மாளிகையில 14 மாடங்கள் அதிர்ந்து விழுந்துச்சு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது. சாதாரண பேர்த் இல்லை, ஏட்டோங்கட பேர்த் இல்லை. அது ஒரு நபி, ஒரு பேர், ஒரு முத்து, உலகத்துக்கு ஒரு வெளிச்சம், ஒரு பேரொளி வெளியாகுது. சைலண்டாக வெளியாக இயலாது. கிஸ்ரா மன்னனுடைய மாளிகையில 14 மாடங்கள் திடீரென்று அதிர்ந்து சுக்கு நூறாவிச்சு. மஜூசிகள் என்றால் நெருப்பு வணங்கிகள். அவங்க என்ன செய்வாங்க, பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை அவங்க ஏற்படுத்தி அந்த நெருப்பு குண்டம் அணையிறீர்கள் 24 hours பல வருஷங்களாக எரிஞ்சு கொண்டே இருக்கும். இரவு பகலாக அவங்க நெருப்ப கடவுளாக வழங்குறவங்க. அவங்களுக்கு சொல்றது மஜூசிகள் என்று சொல்றாங்க. பல வருஷ காலம் இரவு பகலாக அது அணைஞ்சு கொண்டிருந்த நெருப்பு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததோட திடீரென்று அது மூந்துருச்சு. எல்லாருக்கும் ஷாக். என்னமோ ஒன்று நடந்து போகுது உலகத்தில். கிஸ்ராவுடைய மன்னனுடைய மாளிகையில 14 மாடங்கள் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தது. திடீரென்று அதிர்ந்து விழுந்துச்சு. மஜூசிகளுடைய பல வருஷ அணையாத நெருப்பு திடீரென்று கொஞ்சம் கொஞ்சமாக அணைகிறதுகள் திடீரென்று அணைஞ்சிருச்சு. சாவா என்ற நீர் தடாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்கள் அப்படி அதிர்ந்து விழுந்துருச்சு. ஏனென்றால் உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் வரும், உலகத்துக்கு ஒரு ஹக்கு வருகிறது. எனவே பாத்தில்கள் கேர்ஃபுல், கவனமா இருங்க என்று அல்லாஹ்வினுடைய ஒரு மெசேஜ். அப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரண மனிதனுடைய பர்த்தை போல அல்ல. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பர்த் அல்லாஹு தஆலா அவங்கள அப்படித்தான் வச்சான். இப்ப பிள்ளைய பெற்றெடுத்துட்டா ஆமினா தந்த மாமட்டம் அப்துல் முத்தலிப் இடத்துல பிள்ளைய கொடுத்தா. அவர் வச்ச பேர் முஹம்மது. பொதுவாக ஊர்ல ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறதா இருந்தா ஒரு பேரை சொன்னா அது பக்கத்து வீட்டில் இருக்குது, அது எங்க ஃபேமிலி உள்ளுக்கு இந்த பேர் இருக்குது. இந்த பொதுவாக இந்த ஊர்ல இல்லாத பேர் தேர்ந்த ஒரு மென்டாலிட்டி. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முஹம்மது என்று பெயர் வச்சது அந்த ஊர்ல மட்டும் இல்ல, ஆதம் நபி பிறந்ததிலிருந்து உலகத்திலேயே வைக்கப்படாத பேர். அல்லாஹ் ஸ்பெஷலா செலக்ட் பண்ணி வச்சிருந்தான். இந்த பேருக்கு உரித்தான சீதேவி அந்த முத்து, அது ஆமினா பெற்றெடுக்கக்கூடிய முத்து தான். அது வரைக்கும் முஹம்மது என்ற பேர் உலக ஹிஸ்டரியிலே யாருக்கும் வச்சது கிடையாது. ஆனா இன்றைக்கு வீட்டுக்கு வீடு முஹம்மது, முஹம்மது காசிம், முஹம்மது இப்ராஹிம், முஹம்மது இஸ்மாயில், இப்படி முஹம்மது என்று வீட்டுக்கு வீடு எத்தனையோ முஹம்மதுகள் அல்லாஹ் உருவாக்கும். அன்று வரைக்கும் முஹம்மது என்ற பெயர் வேர்ல்ட்ல ஹிஸ்டரியில யாருக்கும் வைக்கப்பட்டில்லை. இப்படியான ஒரு பேர்ல், இப்படியான ஒரு முத்து தான் எங்களோட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க என்னவங்கள போல சாதாரண ஒரு மனிதர் இல்லை. அவங்க நடந்தா, அவங்க நின்றா அவங்களுக்கு ஷெடோ இல்லை, நிழல் இல்லை. அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு நிழல் ஒன்று இருக்கு. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிழல் கிடையாது. அவங்கள கொசுக்கள் ஈக்கள் மொய்க்க மாட்டாது. உலகத்தில் இப்படி ஒரு மனுஷன் இல்லை, பிறக்க போறதுமே இல்லை. அவங்களை கொசுக்கள் மொய்க்காது. அவங்க நடந்தா மரம் செடி கொடிகள் அப்படி இடம், அவங்க காலை தூக்கும் பொழுதே அது அப்படி இடம் கொடுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கல்வி பேசு. ஒரு மிராக்கிள், சாத்தியம் இல்லை. சயின்ஸ்ல பார்த்தா இது ஏலாம். ஈமானுக்கு எங்களுக்கு ஓகே, ஆனா ஈமான் இல்லாத மனுஷன் இதை நம்புறது கஷ்டம். இது ஒரு சயின்ஸுக்கு அப்பால் உள்ள ஒன்று. மரம் சலாம் சொல்லுது, ஸலாமு அலைக்க யா நபி அல்லாஹ், சலாம் சொல்லுது. மதீனாவுல மஸ்ஜிதுல் நபவில ஆரம்ப மிம்பர் ஒரு ஈச்ச மர குத்தி, அதுலதான் ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்வாங்க. ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு மிம்பர் 2 பலகையால செஞ்சு கொடுத்தாங்க. அப்ப இந்த ஈத்த மர குத்தியை ஒதுக்கிட்டாங்க. பள்ளியுள்ள ஒரு அழுகிற சத்தம் எழுதுறாங்க கிதாபுல.
ஒட்டக குட்டி சினிங்கி சினிங்கி அழுகுற சத்தம் ஒன்று கேட்குது. தேடி தேடி பார்த்தா ஒட்டகமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் சத்தம் வந்து கொண்டே இருக்கு. அந்த ஈத்தமர குத்தி அழுவது, யா நபி அல்லாஹ், உங்களோட கால் பாதம் இவ்வளவு நாளும் எனக்கு மேல இல்லையா பட்ட, இன்றைக்கு நீங்க நொதுக்கிட்டீங்களே, உங்களோட பரிசுத்த கால் எனக்கு மேல படாதே. உலகத்துல யாருக்காக இப்படி நடக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அணைச்சு கொள்றாங்க. அது அப்படி அதுல அழுக தணிஞ்சு போகுது. கியாமத்துடைய நாள் நிகழும் பொழுது, இரண்டாவது சூர் ஊதப்படும் பொழுது, முதலாவது கபர்ல இருந்து வெளியில வாரது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது அவ்வளவு மை யக்ரஉ பாபல் ஜன்னah, சொர்க்கத்துடைய கதவை தட்டி ஃபர்ஸ்ட் என்டர் ஆகிறது கடைசியாக வந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட உம்மத்துக்கும் அதுல பங்கு கிடைக்கும். 1,24,000 நபிமார்களுடைய சமூகங்கள் இருக்கத்தக்கன ஃபர்ஸ்டா சொர்க்கத்துக்கு போறது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னால நான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்தினர்கள் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொர்க்கம் போற உம்மத். அதுக்கு போறது மூசா நபியோட உம்மத், ஈசா நபியோட உம்மத் எல்லாம் அதுக்கு போறோம். முதலாவது சொர்க்கம் போற உம்மத் அல்ஹம்துலில்லாஹ் நாங்க. அதுல இன்னொரு பெனிஃபிட் அல்லாஹ் தந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கம் நுழையக்கூடிய சஃப்புகள் 120 சஃப். அந்த சஃப் எவ்வளவு பெருசுன்னு தெரியும், எத்தனை பேர் நிக்கலும் என்று தெரியும். ஆனால் டோட்டல் 120 சஃப்புகள் என்னுடைய உம்மத்தினர். 120 சஃப்புகள் தான் டோட்டலாகவே சொர்க்கம் போறவங்க. அதுல 80 சஃப்புகள் ஏண்ட உம்மத்தினர்கள், 3 ஏண்ட உம்மத்தின். அல்லாஹ் கொடுத்த ஸ்பெஷல் அல்ஹம்துலில்லாஹ். மற்ற 1,24,000 நபிமார்கள் எல்லாருடைய உம்மத்தும் சேர்ந்து வருமனே 40 சஃப்பு. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களாகிய நாங்க மொத்தம் 80 சஃப்புகள். இது அல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதம். அவங்க தான் பரிந்துரை செய்வாங்க. முதலாவது பரிந்துரை செய்வது அவங்க மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண் மட்டும்தான் தூங்கும். நாங்கள் தூங்கினா எல்லாம் தூங்கி எங்களுக்கு எதுவும் விளங்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினா கல்பு தூங்காது. யாரு வந்தா, யாரு போனா, யாரு பேசினா எல்லாம் தெரியும். கண் மட்டும்தான் தூங்கும், கல்பு தூங்காது. அப்படி இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் இல்லையே. உலகத்தில் அல்லாஹ்வால படைக்கப்பட்ட, அல்லாஹ் செலக்ட் பண்ணி இவர் தான் முழு உலகத்தின் முத்து என்று அல்லாஹு தஆலா செலக்ட் பண்ணி படைச்சது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. குர்ஆன் ஓதுறவங்களுக்கு தெரியும். குர்ஆன் ஓதுற போது யா யஹ்யா ஃபுதில் கிதாப பிகுவா, யஹ்யா யஹ்யாவே, யா ஜக்கரியா ஜக்கரியாவே, யா மூசா மூசாவே, அல்லாஹ் கூப்பிடு மூசாவே ஈசாவே. ஆனா குர்ஆன்ல எங்கேயுமே முஹம்மதே என்று அல்லாஹ் கூப்பிடல. எனவே சம்திங் ஸ்பெஷல் இவர் அப்படி கூப்பிடலாம். இவர் உலகத்திலே ஸ்பெஷல் பர்சன். எனவே அல்லாஹ் எங்கேயும் யா முஹம்மத் யா அஹ்மத் என்று குர்ஆன்ல எங்கேயுமே அல்லாஹ் கூப்பிடுற யா அய்யுஹன் நபி, ஏ நபியே ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அல்லாஹு தஆலாவே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ரெஸ்பெக்ட் பண்றான். அதுல கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பரக்கத்தானவங்கன்றா, ஹலீமா சஅதியா அவங்க சொல்றாங்க, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்க மக்காவுல. சஅத் கிளையை சேர்ந்த ஹலீமா நாயகி சொல்றாங்க, நாங்கள் எல்லாரும் எங்களோட ஊர்ல இருந்து ஒரு 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 கோஷ்டி போறோம். நாங்கள் ஒரு பிரயாணம் போறோம். என்னன்னா செவிலித்தாய் மக்காவில் போயிட்டு பணக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் ஃபீட் பண்ணினா எங்களுக்கு நல்ல சேலரி ஒன்று கிடைக்கும். அதுக்காக எல்லாரும் போகிறோம். ஆனால் எங்கட ஏரியாவிலேயே நாங்கள் தான் ஆக வரணும். எனக்கு ஒரு புள்ள, அந்த புள்ளைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு கூட என் பொடி ஹெல்த்தியாக இல்லை, சாப்பாடு இல்லை, எனக்கு பால் சுரக்கிறது போதாது. ஒரு கழுதையில் போனோம், பெண் கழுதை. எங்களோட ஒரு பெண் ஒட்டகம் இருந்துச்சு. பால் மடி வறண்டு எங்களுக்கு பசிச்சா அந்த பாலை தான் குடிக்கணும். அதுல பாலும் இல்லை, எந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க எனக்கிட்ட பாலும் இல்லை. எந்த கழுதையும் நோஞ்சான் கழுதை. எங்களோட வந்தவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் கடைசியா போனேன். போயிட்டு மக்காவில் உள்ள நல்ல செல்வந்த பிள்ளைகள் எல்லாம் எனக்கு முந்தி வந்த என் ஊராக்கள் எடுத்துட்டாங்க ஃபீல் பண்றது. தேடி தேடி பார்த்தோன்னா ஒரு பிள்ளையும் கிடைக்கல. எனக்கு ஒரே ஒரு பிள்ளை இருக்கு, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபின்னு தெரியாது. அப்ப இவ சொல்றா, மாப்பிள்ளை சொன்னாரு நாங்க திரும்பிப்போம், ஒரே ஒரு பிள்ளை இருக்குது, வாப்பா இல்லாத பிள்ளை, அனாத பிள்ளை, இதுக்கு நாங்க பால் கொடுத்தோம், இவங்க என்ன எங்களுக்கு சல்லி பே பண்ணி நாங்க என்ன வாழ்ற, இவங்க பெருசா தர போறது இல்லை, நாங்க போவோம். ஹலீமா நாயகி சொல்றாங்க, அப்படின்னா என் கணவன்கிட்ட சொன்னேன்,
எனக்கு கொஞ்சம் கில்ட், எனக்கு அதாவது என்னோட வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு பிள்ளை எடுத்துட்டு போக, நான் மட்டும் பெருந்தொகை எடுப்பேன், ஊர் என்ன சொல்லும். சரி என்ன செய்ய, இந்த பிள்ளை எடுப்போம், எங்களுக்கு பெருசா சல்லி பே பண்ணாட்டி பரவாயில்ல, இந்த பிள்ளையை எடுப்போம் என்று எடுத்து நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு மடியில வச்சு சுப்ஹானல்லாஹ் இந்த பரக்கத்தான அந்த உதடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து படும் பொழுதே நிறைய பால் சுரந்து இந்த புல்லை குடிச்சு வயிறு நிறைய குடிச்சு ஏண்ட புள்ளையும் குடிச்சது. சுப்ஹானல்லாஹ் என்ன மாப்பிள்ளை போனாரு, அந்த ஒட்டகத்துக்கு பால் மடியில கையை வச்சாரு. சுப்ஹானல்லாஹ் ஒட்டகம் பால் கறக்குது, நிம்மதியா குடிச்சு போட்டு நிம்மதியா தூங்கினோம். எங்களோட லைஃப்ல அன்றைக்கு நைட் தான் நிம்மதியா தூங்கினோம். ஏன்னா பரக்கத்தொட்டு கையில கிடைச்சிருச்சு. இதை விட பெரிய பரக்கத்து என்ன? அவங்க சொல்றாங்க எல்லாரும் போயிட்டாங்க, நாங்க கடைசியா போயிட்டு அவங்கள ஓவர்டேக் பண்ணி நாங்க போயிட்டு சேர்ந்துட்டோம் ஊருக்கு. ஊர்லயே எங்களை போல செழிப்பு வேற யாரும் இல்லை. எங்கட ஆடு மாடுகள் பால் மடி நிறைஞ்சு வரும், மற்றவங்கட வளர்க்கிற ஆடு மாடுகள் எல்லாம் பால் மடி வறண்டு போயிட்டு இருக்கு. பரக்கத் இந்த முத்து நபியுடைய பரக்கத். இதைத்தான் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டை தாண்டி போகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, பால் கொஞ்சம் கறந்து கொள்ளவா? அவர் சொன்னா, இந்த ஆட்டுல பால் கறக்கிறதா? ஏறுண்டா கறந்து பாருங்க, வந்தா குடிங்க. அவருக்கு தெரியும் இவர் நபி என்று. பிஸ்மில்லா சொல்லி கை வச்சாங்க, பரக்கத்தா குடிச்சு போட்டு ஹஸரத் அபூபக்கருக்கும் குடிச்சு போட்டு அவங்க இன்னொரு சட்டி எடுத்து வீட்டுல கொடுத்துட்டு போறாங்க. இப்படியான பரக்கத்தான முத்து நபியுடைய உம்மத்தில தான் அல்லாஹு தஆலா என்னவங்களை படைச்சிருக்கிறான். கடைசியாக 1978 அமெரிக்கால மைக்கேல் ஹார்ட் என்றவர் ஒரு ஆய்வு செய்கிறாரு. உலகத்தில் அதிக தாக்கம் செலுத்தினவங்களோட ஹிஸ்டரியை தேடுறாரு. அமெரிக்காவில் 1978 ஆண்டு அவர் புக் வெளியிட்டாரு, த 100 ரேங்கிங் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன் இன் ஹிஸ்டரி. உலக வரலாற்றிலே அதிக சக்தி வாய்ந்த அதிக தாக்கம் செலுத்தின 100 நபர்கள்ல அவர் தேர்ந்தெடுத்தது முதலாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லீம் எழுதியிருந்தா ஓகே, நன் முஸ்லீம் எழுதுறார், அவர் சொல்றாரு இவர் அடிக்க யாரும் இல்லை. இப்படியான ஒரு முற்று நபியுடைய உம்மத்தினர்கள்ல பிறந்திருக்கிறோம். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான நிகழ்வுகள் போகும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்றதுக்கு அதிகம் ஏற்றமான இரவு, நாளைக்கு அதிகம் ஸலவாத்து சொல்ல ஏற்றமான பகல். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து நிறைய ஸலவாத்துகள் ஓதுவோம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இறந்த ஒரு மாதத்தில் இருக்கிறோம். நிறைய ஸலவாத்துகள் சொல்வோம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை பகல் நிறைய ஸலவாத்துகள் ஓதுவோம். அல்லாஹு தஆலா அவருடைய பொருத்தத்தை எங்களுக்கு நஸீபாக்குவானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தையும் அவர்களோட சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நஸீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.